வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய மின் சீர்திருத்த சட்டமூலத்தில் திருப்தி இல்லை, எழுந்துள்ள கண்டனம். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். 23 மாதங்களில் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம், அமைச்சர் வெளிப்படுத்தும் தகவல். ரூபாவின் பெறுமதியில் ஏற்படும் திடீர் அதிகரிப்பு, ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட தகவல். விவாதத்தின் நோக்கத்தை திசை திருப்பும் ஐக்கிய மக்கள் சக்தி, நலிந்த ஜேதிச குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினரால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் இந்திய கடற்தொழிலாளர்கள். மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. யாழில் பனைமரத்தில் ஏறிய குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி. தொடர்வன விரிவான செய்திகள். அண்மையில் திருத்தப்பட்ட மின் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவில்லை என இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் குற்றம் சுமத்துவதாக பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். செய்தித்தளம் ஒன்றின் நேர்காணலில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது புதுப்பிக்கப்பட வேண்டிய சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவித்திருந்தார். இச்சட்ட மூலத்தில் திருத்தப்பட்ட பாதிப்பை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் மேலதிக பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் உள்ள சில மின்சார சபையின் கிளைகளுடன் அமைச்சகம் கலந்தாலோசித்ததில் பெரும்பான்மை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொது தொழிற்சங்கங்கள் கவலை வெளியிட்டுள்ளன என ரஞ்சன் செயலால் கூறியுள்ளார். மேலும் அவர் சட்டம் மூலம் திருத்தப்பட்டதாக அமைச்சகம் கூறினாலும் உத்தேச சட்டமூலத்தின் உள்ளடக்கம் மற்றும் நோக்கங்கள் மாற்றப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இந்த சட்டமூலம் குறித்து எந்த எதிர்ப்பையும் எழுப்பவில்லை. எனவே முக்கிய எதிர்க்கட்சிகளின் ஆதரவு இந்த சட்டமூலம் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். முழு எரிசக்தி துறையும் அதானி குழுமத்திற்கு வழங்குவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் அமைச்சர் விஜயசேகர எடுத்து வருகின்றார். மேலும் முன்மொழியப்பட்ட சட்டமூலமானது இந்திய வம்சாவளியை கொண்ட சட்டமாகும். இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதன் அரசியலமைப்பு தன்மைக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது மாத்திரமன்றி புதிய சட்டமூலத்திற்கான விளைவுகள் தலைமுறைகளுக்கு நீடிக்கும் என குற்றம் சுமத்தியுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சந்தையில் காணப்படும் புத்தாண்டு தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் விசேட சோதனை மற்றும் விசாரணைகளின் பணிப்பாளர் சஞ்சய் வீரசிங்க கூறுகையில், இந்த நாட்களில் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்வனவு செய்வதில் நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டுவதால் தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான பண்டிகை காலங்களில் தள்ளுபடி பொருட்களில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விலையில் உள்ள வேறுபட்ட கருத்தில் கொண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட பொருட்களின் தரம் குறித்தும் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் எந்தவொரு பொருட்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் ஆதாரங்களுடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 சுவாசித்ததை விட 10 மடங்கு அதிகமாக சுவாசிக்கக்கூடிய சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று உருவாக்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த 23 மாதங்களில் நாட்டை முந்தைய பொருளாதார நிலைக்கு கொண்டுவர அவரால் முடிந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் வீடுகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2022 சுவாசித்ததை விட 10 மடங்கு அதிகமாக சுவாசிக்கக்கூடிய சூழலை இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் 3 வேளையும் சாப்பிட முடியாமல் வரிசையில் நின்று அவதிப்படும் சமுதாயம் இருந்தது. அப்போது ஜனாதிபதி பதவியை ஏற்று மக்களுக்காக பாடுபடுங்கள் என அன்றைய ஆட்சியாளர்கள் எவ்வளவோ கூறினாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளும் தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் தனி ஆசனம் பெற்ற ரணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று மக்களை வாழ வைக்கும் பொருளாதார நிலையை உருவாக்கியிருந்தார். கடந்த 23 மாதங்களில் நாட்டை முந்தைய பொருளாதார நிலைக்கு கொண்டுவர அவரால் முடிந்தது. இன்று புறக்கோட்டை, மகரகம, பதுளை உள்ளிட்ட இலங்கையின் எந்த நகரத்திலும் பெருந்திரளான மக்கள் பண்டிகை காலத்திற்காக பல்வேறு கொள்முதலில் ஈடுபடுகின்றனர். நாட்டின் பொருளாதாரம் மீண்டுள்ளது என்பதற்கு இது சிறந்த உதாரணம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் சவாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று நாடு எந்த நிலையில் இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பொருளாதாரத்தை கட்டிய
எழுப்புவது தொடர்பில் இன்று விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கும் எதிர்குழுக்களிடம் ஏன் அன்று சவாலை ஏற்கவில்லை என்று கேட்க வேண்டும். அந்த குழுக்களுக்கு பொருளாதார கோட்பாடு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு நடைமுறை பொருளாதாரம் தெரியாது. அரச ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் அதிகரிக்கவும் ஜனாதிபதி ஏற்பாடு செய்தார். தொழிலாளர்களுக்காக பேசும் எந்த கட்சியும் இவ்வளவு கூலி உயர்வு செய்யவில்லை என்று ரூபாயின் மதிப்பு வலுப்பெற்றுள்ளது. நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் அதிக அளவில் வருகின்றனர். ஜனாதிபதி வேலை திட்டத்தின் மீது சர்வதேச சமூகம் நம்பிக்கை கொண்டுள்ளதாலேயே இவை அனைத்தும் நடக்கின்றன. எனவே இன்று வீட்டிற்கு சென்று உங்களுக்கு கிடைத்த வீட்டை பற்றி மீண்டும் சிந்தியுங்கள். தவறை மீண்டும் செய்தால் நம்மை விட நம் குழந்தைகள் எதிர்காலத்தை இழக்க நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்காலத்தில் 280 குறையும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்னர் இருந்த சிரமங்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அனைவரும் தற்போது சற்று தளர்வாக வாழ்க்கையை கழித்து வருகின்றோம். 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறான நிலைமை ஒன்று காணப்படவில்லை. அனைவரும் துன்பங்களை அனுபவித்தோம். பணிக்கு செல்ல முடியவில்லை, உணவு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் போனது, பாடசாலைகள் மூடப்பட்டது. அதிகமான துன்பங்களே நீங்கள் அனுபவித்தீர்கள். குறைந்த வருமானம் கொண்ட மக்கள், பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த மக்கள், விவசாயிகள் போன்றோர் கடும் நெருக்கடியின் போதும் அதனை பொறுத்து கொண்டனர். அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நாட்டை ஏற்கும் போது கடுமையான சிக்கலுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என நான் நினைத்தேன். அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தோம், வரி அதிகரித்தோம். அந்த வரியை நீங்களே சுமந்தீர்கள். அதனை சுமந்தமையினால் நாடு நிலையான நிலைக்குள்ளாகியுள்ளது. தற்போது கடன் பெறுவதில்லை. டாலர் பெறுமதி குறைந்துள்ளது. மேலும் குறையும் 280 ரூபாயை எட்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் விவாதத்திலிருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார். அறிக்கையொன்றிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். குறித்த அறிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவே முதலாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை விவாதத்திற்கு அழைத்தார் என்பதை நான் நினைவூட்டுகின்றேன். 2023 ஆண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது அனுரகுமார திசாநாயக்க சஜித்துடன் விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் வெளிப்படுத்தப்படாத சில காரணங்களுக்காக குறித்த விவாத சவாலை சஜித் பிரேமதாச நிராகரித்தார். இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான மாற்று விவாதத்தை தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையுடன் முன்மொழிந்தனர். இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகிய இருவருமே 2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான சாத்தியமான வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் விவாதத்தின் முக்கியத்துவத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக தமிழக இணையதள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் 4 பேர் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. எனினும் அதனை இலங்கையின் கடற்படையும் மறுத்திருந்தது. இந்த நிலையில் புதுவையைச் சேர்ந்த 2 கடற்தொழிலாளர்கள் இலங்கையின் கடற்படையை தாக்கியுள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இதன்போது ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் இலங்கையின் கடற்படையிடம் இருந்து பதில் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. மாத்தறை கனகே பகுதியில் மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கனகே ரஜமகான் விகாரைக்கு அருகில் கண்காணிப்பு பகுதியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பசுமாட்டொன்றை ஏற்றிச் சென்ற லொரியினை சோதனைக்காக நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர். இருப்பினும் உத்தரவை மீறி லொரி ஒன்றினுள் லொரியை குறிவைத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது லொரியில் இருந்த 3வரில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சந்தேக நபர் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் பனைமரத்தில் ஏறி தவறி விழுந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கைதடி பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான செல்வராசா கேதீஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் வெளிநாட்டிலிருந்து வந்த விருந்தினர்களுக்கு நொங்கு வைப்பதற்காக பனைமரத்தில் ஏறிய போது தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் அவரை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து உடற்கூறு பரிசோதனைகளுக்கு பிற சடலம் உறவினர்களிடம் பிறகு
இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.